கமல் சார் வந்து எப்படி இமேஜ்னா, அவர் அழுது அழ வைப்பார். ஆ. கமல் சார் இந்த தசாவதாரத்தில் நான் நிம்மதியாக ஷூட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்த ஒரே போர்ஷன் இந்த 12th செஞ்சுரி தான். ஏன்னா அதில் வந்து டபுள் ஆக்ஷன் கிடையாது, 4 ஆக்ஷன் 5 ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் அவர் நேச்சுரலாக கமல் சாராக வரப்போகிறாரு. குடுமி அதெல்லாம் வச்சுருக்கோம். அந்த செட்டுங்க தான் அப்படி. பட்டு ஃபுல்லாக சிஜி ஒர்க்கு நிறைய இருக்குது. அந்த சாங்கில் மேலே ஈகிள் பறக்கணும், அப்புறம் வந்து நிறைய ஒருத்தர் மேலே ஏறி இந்த உரி அடிப்பாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து என்னை தொட்டு கும்பிடணும். அதாவது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவரை தொட்டு கூப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதுன்னு அவரும் அவர் தொடையிலெல்லாம் கம்பியெல்லாம் மாட்டி, முதுகில் கம்பிகளை மாட்டி அப்படி தொங்க விட்டு அப்படி அந்த இதில் பண்ணுறது. அவர் வேறு கை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவரை தூக்கி கட்டி அந்த இதில் கை கும்பிட்டுட்டே வரும்போது நாங்கள் கீழே இருந்து ஷாட் எடுக்கிறது, மேலேருந்து எடுக்கிறது, அவர் டாப்லேருந்து எடுக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் இறங்கினா அவருக்கும் ஸ்ட்ரெயின், எங்களுக்கும் ஸ்ட்ரெயின். மற்ற 9 கேரக்டரை பற்றி நினச்சி பார்க்கவே முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு கதை அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒவ்வொரு ரோலும் வந்து ஒரு 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 எபிசோடு ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போடுறோம். ஒரு கேரக்டருக்கும் ஒரு எபிசோடை வந்து ஒரு ஷெட்யூல் அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இது ஈஸியாக பண்ணணும்னு நினச்சதை வந்து அவர் வருத்திக்கிறார் பாருங்கள். அவர் தன்னையும் வருத்தி ஆடியன்ஸுக்கும் அது பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பண்ணணும். இவர் ஃபீல் பண்ணி அப்படி நடந்து போனாவே உங்களுக்கு அந்த இது வந்துடும். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா நிச்சயமா பிடிக்கும். சக்தி மசாலா.